இலங்கை நாட்டின் நுவரேலியா ஏரியில் விழுந்து கடல் விமானம் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தரையிறங்கும் போது நிகழ்ந்த இந்த விபத்தின் காட்சிகளானது வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கையில் ஏரியில் விழுந்து கடல் விமானம் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தரையிறங்கும் போது நிகழ்ந்த இந்த விபத்தின் காட்சிகள் வெளியாக இருக்கிறது. நுவரேலியா படகு சவாரிக்கு பெயர் போன கிரேகரி ஏரியில் தரையிறங்க தயாரான விமானமானது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த் சித்தார்த் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் வசந்த் சித்தார்த். இந்த விமானத்தில் யாரேனும் உள்ளே இருந்தார்களா? அவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? விவரம். வணக்கம் லட்சுமி. இலங்கையில் நூறலியா கிரேகரி ஏரியில் தான் தரையிறக்க முயன்ற போது இந்த சின்ன வகை விமானமானது, தனியாக சொந்தமான விமானமானது இந்த காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விமானத்தில் பயணித்த இரு விமானிகள் காயமடைந்த நிலையில் ஏரியில் படகு சவாரி செய்தவர்கள் உடனடியாக அவர்களை அந்த ஏரியிலிருந்து மீட்டு உடனடியாக அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விமானத்தில் பயணிகள் யாரும் இல்லை என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிப்பானது திருமணமில்லை. இருந்தாலும் இந்த ஏரியில இருந்து விமானிகள் 2 பேரும் அதில் மாட்டிக்கொண்டதால் அவர்களை உடனடியாக அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்ட காரணத்தினால் அவர்கள் உயிர் பிழைத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது அவர்களுக்கு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நூறலியாவுக்கு வெளியே தந்த சுற்றுலா பயணிகளையே ஏற்றி செல்வதற்காக விமானம் வந்தபோது பலத்த காற்றின் காரணமாகவே தரையிறக்கும் போது விபத்துக்குள்ளானதாக போலீசார் தரப்பில் தற்போது அதற்கான விளக்கமானது அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகாரி நேரில் சென்று விசாரணை தற்போது செய்துள்ளார். மேலும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகலை என்று சிவில் அதிகாரிகள் தற்போது அவர்களுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறிய விமானம் அதுவும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நூறலியா பகுதியில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக விமான விபத்து இலங்கையில் அதிகப்படியாக நடந்துட்டு நிலையில் இந்த நூறலியா பகுதியில் இந்த விமான விபத்தானது நடைபெற்றது. தற்போது அங்கே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று கருதப்படுகிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி வசந்த் சித்தார்த்.